Good morning to all. நான் டாக்டர் தீபா அர்லாலன், BHMS ஹோமியோபதிக் ஃபிசிஷியன். என்னோட வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா டாக்டர் தீபா அர்லாலன் எங்கள் யூடியூப்பில் கிளிக் பண்ணால் பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம டே டு டே போடுற ஹெல்த் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு பார்க்க முடியும். அதே மாதிரி நீங்களும் பார்த்து பயன்படலாம். அதே மாதிரி உங்கள் உறவுக்காரங்க, தெரிஞ்சவங்க, ஃப்ரெண்ட்ஸு யாருக்கான நாங்கள் சொல்கிற டாபிக்ஸ் ரிலேட்டட் டிஸார்டர் இருக்குன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்கள். சரிங்களா? ஃபைன். இன்றைக்கி நம்ம என்ன டிஸார்டர் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபீமேல் இன்ஃபர்டிலிட்டி, அதாவது பெண்களுக்கு ஏற்படுற மலட்டுத்தன்மை, குழந்தை இல்லாத தன்மை, குழந்தையின்மை பெண்களுக்கு, அதாவது குழந்தையின்மைக்கு பெண்களுக்கான காரணம், பெண்களுக்கு ஏன் குழந்தையின்மை வருது, அவங்களுக்கு என்னென்ன நோயினால்தான் குழந்தையின்மை வரும், மலட்டுத்தன்மை எதனால் ஏற்படுது அப்படின்றத பார்க்கலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா சராசரி யங் கேர்ள்ஸ், அதாவது 20 to 35 years 40 years வந்து ஃபர்டிலிட்டி இயர்ஸ். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா 20 to 40 years வந்து 100 லேடிஸ் இருக்காங்கன்னா அதில் ஏறக்கூடிய 60 லேடிஸ்க்கு இன்ஃபர்டிலிட்டி க்ரியேட் ஆகுது, மலட்டுத்தன்மை க்ரியேட் ஆகுது. ஏன் அப்படி க்ரியேட் ஆகுது, என்ன காரணம் அதுக்கு அப்படின்னீங்கன்னா அதை பற்றி தான் நம்ம இப்போ வந்து டீட்டெயிலாக வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? ஃபைன். ஃபஸ்ட்டு இன்ஃபர்டிலிட்டி தான் என்ன அப்படின்னா இன்எபிலிட்டி டு கன்சீவ். அவங்களால வந்து குழந்தை ப்ரெக்னென்ட் ஆக முடியல, குழந்தை பெற்றுக்க முடியலன்னு சொல்ல முடியாது, ப்ரெக்னன்சி ஆகிறதுக்கு முடியல, கருவுற முடியல. எதனால் முடியல, எப்படி அவங்க வந்து முடியல அப்படின்ற கேடரில் நம்ம பிரிக்கலாம்னா, அதாவது கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆகுது, ஏறக்குறைய 10 மாதம், அதாவது 1 year 10 months, ஏறக்குறைய 10 மாதம் ஆணும் பொண்ணும் இயற்கையாகவே நேச்சுரலாக பொசிஷனில் இருக்காங்க, இயற்கையாக சேர்றாங்க, ஆனால் கருவூரில் அப்படின்னா அவங்கள வந்து இன்ஃபர்டிலிட்டி கேடர்ஸில் பிரிக்கலாம். அகைன் இன்ஃபர்டிலிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது மலட்டுத்தன்மையில் மேல் தனி காரணம், ஃபீமேல் தனி காரணம். மேலுக்கு சர்டைன் டிஸார்டர்ஸ்னால மலட்டுத்தன்மை ஏற்படும், குழந்தையின்மை ஏற்படும். ஃபீமேலுக்கு சர்டைன் டிஸார்டர்ஸ்னால மலட்டுத்தன்மை ஏற்படும், குழந்தையின்மை ஏற்படும். இப்போ நம்ம வந்து ஃபீமேலுக்கு ஏற்படுற இன்ஃபர்டிலிட்டி, அதாவது பெண்களுக்கான குழந்தையின்மைக்கான காரணங்கள், பெண்களுக்கான குழந்தையின்மைக்கான காரணங்கள் என்ன, தீர்வு என்ன அப்படின்றத பற்றி தான் பார்க்கலாம். இப்போ ஃபீமேல் இன்ஃபர்டிலிட்டினா என்னன்னு சொல்லிட்டு, அதாவது 10 மாதம் ஆணும் பொண்ணும் இயற்கையாக சேர்றாங்க, சேர்ந்தும் கருத்தரிக்க முடியல, இதுதான் வந்து இன்ஃபர்டிலிட்டின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அகைன் இதுக்கு காரணங்கள் என்னென்ன அப்படின்னீங்கன்னா, ஃபீமேல் பார்ட் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய விதமாக நம்ம பிரிக்கணும். இந்தந்த தொந்தரவுனால் மலட்டுத்தன்மை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபீமேல் ஜெனிட்டாலியா இருக்குது, அதாவது பிறப்புறுப்புல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். வெஜைனால ப்ரூரைட்டிஸ் வல்வாய் இருக்குது, ட்ரைகோமோனியாசிஸ் இன்ஃபெக்ஷன் இருக்குது, வெஜைனால ரெக்கரண்ட் கேண்டிடியாசிஸ் இருக்குது, வெஜினால ரெக்கரண்ட் ஈஸ்ட் இன்ஃபெக்ஷன் இருக்குது, இல்லை வெஜினேட்டிஸ் இருக்குது அப்படின்றது ஒரு காரணம். அப்படின்னா என்னென்னா, அதாவது பிறப்புறுப்பில் எப்போ பாரு நமைச்சல் இருந்துகிட்டே இருக்குது. பிறப்புறுப்பில் வந்து பார்த்திங்கன்னா எப்போ பாரு எரியும், கப்பன்னு எரியும். அதாவது பிறப்புறுப்பினோட 2 உதடு இருக்குது, மேலே அந்த லேபியா பார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, 2 ஃபோல்டு மாதிரி செதம் அடிச்சிருக்கும், அந்த உதடு அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில். அந்த உதடுக்கு மேலேயும் உள்ளேயும் கச்சன்னு திணவு இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்க ரொம்ப திணவு நமைச்சல் தாங்க முடியாமல் லைட்டாக கீறிடுவாங்க. கீறிட்டா கூட யூரின் அந்த இடத்துல படும்போது கப்பன்னு எரியும். ஆணும் பொண்ணும் சேரும்போது புண்ணில் வந்து சேர்ற மாதிரி இருக்கும், வறண்டு இருக்க மாதிரி இருக்கும் பிறப்புறுப்பு. இதெல்லாம் வந்து குழந்தையின்மை காரணம். இந்த மாதிரி அதே மாதிரி வேறு என்ன அப்படின்னா ஃப்ரீக்வெண்ட் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன். ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஓரல் செக்ஸ் இருப்பாங்க, வாய் வழி சேர்த்து இருப்பாங்க, அதனால் ஹஸ்பண்ட் பார்த்துருந்து ஃபங்கல் வரலாம். ஃபங்கல் வந்து இந்த பொண்ணோட பிறப்புறுப்பில் வந்து அந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருந்துகிட்டே இருக்கலாம். அவங்க அது தெரியாமல் திருப்பி ப்ளூரைட்டிஸ்க்கு ட்ரீட் பண்ணிகிட்டே இருப்பாங்க, திருப்பி ஆன பொண்ணு வாய் வழி சேர்த்து இருந்துகிட்டே இருப்பாங்க. ஸோ அது வந்து குழந்தைகளுக்கு ஒரு காரணம். வேறு என்னென்னா, அதே மாதிரி பார்த்திங்கன்னா வெஜினேட்டிஸ் வந்து வெஜினல் ஏரியா வந்து பயங்கரமாக செவுந்துடும், கப்பன்னு ஏரியா கூட வெஜினலில் ஈஸ்ட் இன்ஃபெக்ஷன் இருக்கும். வெஜினால பிறப்புறுப்பில் வந்து பார்த்திங்கன்னா, வெஜினான்றது ஃபீமேலோட பிறப்புறுப்பு, ப்ரைவேட் பார்ட். அந்த வெஜினால வெள்ளை சாம்பல் மாதிரி படிஞ்சிருக்கும், ஏடு மாதிரி மினிஸ் ஏடு மாதிரி படிஞ்சிருக்கும். சரிங்களா? இந்த மாதிரியெல்லாம் இன்ஃபெக்ஷன் இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, பின்னாடி இந்த இன்ஃபெக்ஷன் நம்ம சரியாக ட்ரீட் பண்ணாமல் விட்டால் பின்னாடி மலட்டுத்தன்மை ஏற்படும், குழந்தையின்மைக்கான காரணமாக ஆகிடும். சரி, இது வெஜினல் பார்ட். அகைன் வெஜினால கேன்சர் மாதிரி இருந்தால், ஆனால் 40+ தான் வந்து கேன்சர் வந்து மோஸ்ட் காமன். ரொம்ப யங் ஏஜ் கேர்ள்ஸ்க்கு வந்து கேன்சர் வந்து காமன் டிஸார்டர் கிடையாது. பட் இருந்தாலும் வெஜினல் கேன்சர் இருந்தாலும் இன்ஃபர்டிலிட்டி டெவலப் ஆகும். சரிங்களா? அகைன் வல்வல் பார்ட். வல்வான்றது வெஜினாக்குள்ளே இருக்க ஒரு ஏரியா. அந்த வல்வாவில் என்ன இருக்கும் அப்படின்னா, இந்த கிளைட்டோரிஸு அதுக்குள்ள ஏரியா, அந்த ஏரியாவில் வந்து என்னென்னா இன்ஃப்ளமேஷன் இருந்துச்சுன்னா வல்வோடீனியா அப்படின்னு ஒரு கண்டிஷன் இருக்குது. வல்வோடீனியானா என்னென்னா, எந்த செக் பண்ணாலும் ரிசல்ட் ஒன்றுமே வராது, நார்மலாகவே இருக்கும். ஆனால் அந்த பிறப்புறுப்புக்குள்ளே பயங்கரமாக வலி இருக்கும்.
ஜிவு ஜிவு ஜிவுன்னு வலி, மின்னல் மாதிரி வலி, சுக்கு சுக்கு சுக்குன்னு குத்தி வலி. ஆனால் ரிப்போர்ட்ஸ் எல்லாமே நார்மலாக வரும். அது வல்வோடீனியாவாங்க. அந்த வல்வோடீனியாவும் ஒரு காரணம். ஏங்க வெஜினால் இன்ஃபெக்ஷனு, வல்வால் இன்ஃபெக்ஷன் எப்படிங்க கருத்தரிக்காமல் போகுது, எப்படிங்க குழந்தைங்க ஏற்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி வெஜினால் இன்ஃபெக்ஷன் இருக்கும்போது இவங்க என்ன பண்ணுவாங்க, ஆணும் பொண்ணும் சேர்றதுக்கு விருப்பப்பட மாட்டாங்க. இந்த கேர்ள் வந்து பாய்ஷனை வந்து விருப்பப்பட மாட்டாள், பாய்ஷனை வந்து அவாய்ட் பண்ணுவாள். அப்போ என்ன ஆகும்னா வேக் பாய்ஷன் வந்துடும். அதாவது ரொம்ப கேப் விட்டு ஒரு பாய்ஷன் வரும். ஸோ வேக் பாய்ஷன் வரும்போது அந்த வல்வோடீனியானா இருக்கட்டும், இந்த வெஜினல் இன்ஃபெக்ஷனியானா இருக்கட்டும், வேக் பாய்ஷன்னால அவங்களுக்கு இன்ஃபர்டிலிட்டி டெவலப் ஆகும். புரியுதுங்களா? ரைட். வேற என்ன காரணம்? அதுக்கு அப்படியே கொஞ்சம் நேரம் சர்விக்ஸ், அதாவது கருப்பை. இப்போ கருப்பை பற்றி பேச போகிறோம். கருப்பையினோட வாய் தான் வந்து சர்விக்ஸ். அந்த கருவாயில் வந்து நெபோத்தியன் சிஸ்ட் அப்படின்வாங்க. கருவாயில் ஒரு நீர் கட்டி இருக்கும். அது ஒன்றாவும் இருக்கும், இல்லைன்னா மல்டிபிள் நெபோத்தியன் சிஸ்ட் இருக்கும். மல்டிபிள் நெபோத்தியன் சிஸ்ட்னா என்னென்னா திராட்சை கொத்து மாதிரி குட்டி 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 நீர் கட்டி அந்த சர்விக்ஸ் ஏரியாவில் தோங்கும். அப்போ உங்களுக்கு என்னென்னா ஆணும் பொண்ணும் சேரும்போது வலி கொடுக்கும், ஆணும் பொண்ணும் சேரும்போது எரிச்சல் கொடுக்கும், ஆணும் பொண்ணும் சேர்ந்த பின்னாடி ரத்தம் வரும், ஸ்பாட்டிங் இருக்கும், அவங்களுக்கு ரொம்ப பெயின் ப்ரோவோக் ஆகும். அதனால் அவங்க பாய்ஷன் அவாய்ட் பண்ணுவாங்க. அதனால் அவங்களுக்கு குழந்தைங்க ஏற்படும். சரிங்களா? வேறு என்ன கண்டிஷன் அப்படின்னீங்கன்னா, அதே சர்விக்ஸில் சர்விசைட்டிஸ் இருந்தால், சர்விசைட்டிஸ்ன்றது கருவாய் புண்ணு. சர்விசைட்டிஸ் பற்றி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த கருவாய் புண்ணு என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா, சர்விசைட்டிஸ் அந்த கருவாய் புண்ணு சர்விசைட்டிஸ் அப்படின்ற எங்கள் வீடியோ நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகேங்க? ஃபைன். அந்த சர்விசைட்டிஸ் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி சர்விசைட்டிஸ்னால அவங்க வந்து பாய்ஷன் அவ்வளோ அவாய்ட் பண்ணணும்னு சொல்ல முடியாது. பாய்ஷன் பெயின்ஃபுல்லாக தான் இருக்கும். ஆஃப்டர் பாய்ஷன் வந்து ஒரு லைட்டாக ஸ்பாட்டிங் வரும், ப்ளீடிங் வரும். பட் இருந்தாலும் அவங்க ஆணும் பொண்ணும் சேருவாங்க. ஆனால் பாய்ஷன் அவங்க அவ்வளோவா வந்து அவாய்ட் பண்ண மாட்டாங்க. இருந்தாலும் உங்களுக்கு இன்ஃபர்டிலிட்டி டெவலப் ஆகும். ஏன் டெவலப் ஆகும் அப்படின்னீங்கன்னா, அதாவது ஆணும் பொண்ணும் சேர்ந்தாலும் பாய்ஷன் நார்மலாக இருந்தாலும் அந்த கருவாயே வந்து நிறைய கிருமி தொற்று இருக்குது, இன்ஃப்ளமேஷன் இருக்கும், இன்ஃபெக்ஷன் இருக்கும். அதனால தான் சர்விசைட்டிஸ் டெவலப் ஆகும். சரிங்களா? அதனால் கரு வந்து கூடாமல். சரிங்களா? இது வந்து சர்விசைட்டிஸில், அதாவது கருவாயில் வந்து என்ன இருக்கலாம்னா நெபோத்தியன் சிஸ்ட் இந்த சர்விக்ஸ் இருக்கலாம், இல்லை சர்விசைட்டிஸ் இருக்கலாம், இல்லைன்னா திக்கண்ட் சர்விக்ஸ் அப்படின்வாங்க. அதாவது இன்ஃபெக்ஷனால கிருமி தொற்றுனால கருவாய் வந்து பெருசாக வீங்கிடும். ஸோ இது ஒரு காரணம். இதெல்லாம் வந்து சர்விக்ஸோட காரணம். அகைன் பெத்தாலஜி ஆஃப் யூட்ரஸில் என்னென்ன காரணம்லாம் இன்ஃபர்டிலிட்டிக்கு அப்படின்னு டெவலப் பண்ணிங்கன்னா, மோஸ்ட் காமன்லி ஒரு ரெக்கரிங் கண்டிஷன் என்னென்னா எண்டோமெட்ரியோசிஸ் அப்படின்னாங்க, அடினோமயோசிஸ். அதாவது கருப்பையினோட முன் சுவரில், பின் சுவரில், கருப்பையினோட மயோமெட்ரியமில், கருப்பையினோட வால்ஸ்லாம் என்ன ஆகும் அப்படின்னா திராட்சை கொத்து மாதிரி அடினோமயோசிஸ் குட்டி 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 கொழுப்பு சிரிந்து இருக்கும். அந்த அடினோமயோசிஸ் யூட்ரஸ்னாங்க. அடினோமயோசிஸ்னால் என்னென்னு தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் என்னோட அடினோமயோசிஸ் வீடியோ பாருங்கள், உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி குட்டி 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 கட்டி இருக்கும். அந்த அடினோமயோசிஸ் வந்து மெயின் காஸ் ஃபார் இன்ஃபர்டிலிட்டி, கருத்தரிக்காது. அடினோமயோசிஸ் இருக்கவங்களுக்கு பயங்கர மென்சஸே வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை கற்றுக்கிற மாதிரி ஒரு வலி கொடுக்கும். அப்போ அந்த வலியினால அவங்களுக்கு வந்து கருத்தரிக்காமல் போகாது. அவங்க வந்து நேச்சுரலாகவே அவங்களுக்கு கருத்தரிக்கிற தன்மை வந்து குறைஞ்சிடும் அடினோமயோசிஸ் யூட்ரஸ் இருக்கவங்களுக்கு. ஸோ அந்த அடினோமயோசிஸ் ஒரு காரணம். வேறு என்ன காரணம் அப்படின்னா, கருப்பையில் ஃபைப்ராய்டு இருக்குது. ஃபைப்ராய்டுன்றது தமிழில் தசைநார் கட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அகைன் ஃபைப்ராய்டு பற்றி தெரிஞ்சுக்கணுன்னால நீங்கள் என்னோடய ஃபைப்ராய்டு யூட்ரஸ், அதாவது இது எல்லாமே காரணம் நான் சொல்கிறேன். டீட்டெயிலாக ஃபைப்ராய்டை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் ஃபைப்ராய்டு யூட்ரஸ் வீடியோ பார்க்கலாம். அடினோமயோசிஸை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா அடினோமயோசிஸ் வீடியோ பார்க்கலாம். சர்விசைட்டிஸ் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா சர்விசைட்டிஸ் வீடியோ பார்த்துக்கலாம். புரிஞ்சுங்களா? அதாவது அது மொத்தத்தையும் டீட்டெயிலாக சொல்லணுன்னா 5 மணி நேரம் 6 மணி நேரம் அவங்க ஒரு வீடியோ இங்கே இருக்குது. அதனால் நான் அந்த லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் அதை போய் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு அடினோமயோசிஸ்னால இன்ஃபர்டிலிட்டி, நீங்கள் அடினோமயோசிஸ் வீடியோ பாருங்கள், உங்களுக்கு நல்லாவே புரியும். உங்களுக்கு ஃபைப்ராய்ட்னால இன்ஃபர்டிலிட்டி, நீங்கள் ஃபைப்ராய்டு வீடியோ பார்த்துக்கலாம். புரியுதுங்களா? அதுக்காக உங்களுக்கு நான் அப்படி ஒரு லிங்க் கொடுக்குறேன். ஃபைன். அதான் அடினோமயோசிஸ் ஒரு ரீசனு, ஃபைப்ராய்டு ஒரு ரீசன். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா எண்டோமெட்ரியல் திக்கனிங். எண்டோமெட்ரியல் வந்து ரொம்ப அளவுக்கு வீங்கிடும். வீங்கிட்டு அந்த எண்டோமெட்ரியல் திக்கனிங், எண்டோமெட்ரைட்டிஸ் அப்படின்னு ஒரு கண்டிஷன் இருக்குது. அதாவது அந்த கருப்பையோட உள் இன்னர்மோஸ்ட் லேயர் தான் வந்து எண்டோமெட்ரியம்ன்றது. அந்த எண்டோமெட்ரியம் வந்து இன்ஃப்ளமேஷன் ஆச்சுன்னா அது எண்டோமெட்ரைட்டிஸ் வந்து. அந்த எண்டோமெட்ரியோசிஸ், எண்டோமெட்ரைட்டிஸ், ஃபைப்ராய்டு யூட்ரஸ் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா யூட்ரின் பெத்தாலஜி, குழந்தையின்மைக்கு கருப்பையில் வரக்கூடிய தொந்தரவு. கருப்பையில் இந்த தொந்தரவுலாம் இருந்துச்சுன்னா குழந்தைங்களே ஏற்படும். இதெல்லாம் மலட்டுத்தன்மை ஏற்படும், இன்ஃபர்டிலிட்டி டெவலப் ஆகும். ஃபைன். அகைன் வந்து ஃபெலோப்பியன் டியூப்ஸ். ஃபெலோப்பியன் டியூப்ஸ்ன்றது கருக்குழாய். அந்த கருக்குழாயில் வந்து பிரச்சனை ஏதாவது இருந்துச்சுன்னா, அதை பெல்விக் இன்ஃப்ளமேட்டரி டிசீஸ் இருந்துச்சுன்னா, பெல்விக் இன்ஃப்ளமேட்டரி டிசீஸில் என்ன ஆகும் அப்படின்னா ஃபெலோப்பியன் டியூப்ஸ் சேர்ந்து இன்ஃப்ளமேஷன் ஆகிடும்.
அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸோ இன்ஃபர்மேஷன் இருக்கும்போது அங்கே வந்து கருத்தரிக்க வாய்ப்பு கிடையாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது நான் ஏன் இந்த இவ்வளோ ரீசன் சொல்கிறேன்னு உங்களுக்கு இந்த வீடியோனோட எண்டில் புரியும். ஸோ இன்ஃபர்மேஷன் ஆஃப் த ஃபெலோப்பியன் டியூப்ஸ் அது இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஃபெலோப்பியன் டியூப்ஸ் இன்ஃப்ளமேஷன், பிஐடி பெல்விக் இன்ஃப்ளமேட்டரி டிசீஸில் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பெல்விக் இன்ஃப்ளமேட்டரி டிசீஸ் ஆகி அந்த டியூப்ஸு ஓவரிஸ் எல்லாமே யூட்ரஸோட அதர் ஆகிட்டு ஒட்டிட்டு அதர்ஷன், இதுவும் ஒரு காரணம். இன்னும் வேறு என்ன காரணம்னா கம்ப்ளீட் பிளாக். அதாவது ஒரு சில பிள்ளைங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டியூப் பிளாக் ஆகிருக்கும், ஒரு சில பிள்ளைங்களுக்கு 2 டியூப்பும் பிளாக் ஆகிருக்கும். இந்த மாதிரி கம்ப்ளீட் பிளாக்கு டியூப் ரிலேட்டட் இன்ஃபர்டிலிட்டி காரணம். வேறு என்னென்னா டியூபர்க்ளோசிஸ் ஆஃப் த டியூப், ஹைட்ரோசைஃபிங்ஸ் ஆஃப் த டியூப் அப்படிம்பாங்க. அதாவது டியூப் வந்து நீர் போட்டு வீங்கிக்கும். அது டியூபர்க்ளோசிஸ்னாலேயும் இருக்கலாம், இல்லை சாதா வைரல் இன்ஃபெக்ஷனாலேயும் இருக்கலாம். ஸோ டியூபர்க்ளோசிஸ் ஆஃப் டியூபும் ஒரு காரணம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஹைட்ரோசைஃபிங், சாதாரண இன்ஃபெக்ஷன் வைரஸ் இன்ஃபெக்ஷனாலே ஹைட்ரோசைஃபிங்ஸ் வரும். ஸோ இதுவும் காரணம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டியூப் சைடு காரணம், டியூப் ரிலேட்டட் டிஸார்டர்ஸ். இதனால் வந்து இன்ஃபர்டிலிட்டி டெவலப் ஆகும். அகெயின் ஓவரிஸில் பார்த்தீங்கன்னா பிசிஓடி இருந்தால் இன்ஃபர்டிலிட்டி டெவலப் ஆகும். அதாவது சினைப்பையில் குட்டி குட்டி நீர் கட்டி அப்படிம்பாங்க. பிசிஓடி இருந்தால் இன்ஃபர்டிலிட்டி டெவலப் ஆகும். ஓவுலேஷன் இம்பேர்மெண்ட், ஒரு சில பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா நம்மளே வந்து சொல்கிறது கேட்டிருப்போம். நம்ம பக்கத்தில் வீடு, எதிர் வீடு, அக்கம் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா என் பொண்ணுங்க 2 மாதத்துக்கு ஒருக்கா தான் மென்சஸே போவா, 3 மாதத்துக்கு ஒருக்கா தான் மென்சஸே போவா, அதான் மாத்திரை வாங்கி சத்து மாத்திரை வாங்கி கொடுத்தா தாங்க மென்சஸே போவா. என்னங்க காரணம் அப்படின்னா அவளுக்கு உடம்புல ரத்தம் இல்லைங்க அப்படின்னு இவங்களாம் சொல்லிடுவாங்க. டாக்டர் சொன்னாங்க ரத்தம் இல்லைங்க, மேபி டாக்டரும் சொல்லி இருக்கலாம். இதெல்லாம் வந்து ரத்தம் இல்லாததுக்கான காரணம் கிடையாது. இது ஹார்மோனல் இம்பேலன்ஸ். அதாவது ஃபீமேல்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்ட்ரஜன், ப்ரொஜெஸ்ட்ரான் 2 ஹார்மோன் செக்ரேட் ஆகும். அந்த 2 ஹார்மோன்ஸும் பேலன்ஸ்டாக செக்ரேட் ஆகும்போது அவங்களோட மென்ஸ்ட்ரல் சைக்கிள் நார்மலாக இருக்கும், அவங்களோட ஃபெமினைசேஷன் நார்மலாக இருக்கும், அவங்களோட ஹேர் நார்மலாக இருக்கும், அவங்களோட ஸ்கின் நார்மலாக இருக்கும், எல்லாமே நார்மலாக இருக்கும். எப்போ இம்பேலன்ஸஸ் ஸ்டார்ட் ஆகுது, இந்த ஈஸ்ட்ரஜன் அதிகமாகும், ப்ரொஜெஸ்ட்ரான் ரொம்ப டிஃபிஷியண்ட்டாகவும் செக்ரேட் ஆகும்போது என்ன ஆகும்னா அவங்களுக்கு மார்பில் நீர் கட்டி ஏற்படும். மார்பில் வந்து ஃபைப்ரோஅடினோசிஸ் அப்படின்ற ஒரு குட்டி குட்டி கொழுப்பு சிடும்பு ஏற்படும். சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கருப்பையில் கொழுப்பு சிடும்பு ஏற்படும். முடி நல்ல கூலமாக கொட்ட ஆரம்பிக்கும். ஃப்ரண்ட்டு வந்து முடி வந்து கொட்ட ஆரம்பிக்கும். மீச தாடி வளர ஆரம்பிக்கும். ஹோஸ்னஸ் ஆஃப் வாய்ஸ் வரும். இது எல்லாமே வரும். புரியுதுங்களா? ஸோ அந்த மாதிரி பிசிஓடி ஒரு காரணம், ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஒரு காரணம், ப்ரொஜெஸ்ட்ரான் டிஃபிஷியன்சி ஒரு காரணம். இது எல்லாமே இருந்தால் என்ன ஆகும், எக்கு வந்து டெவலப் ஆகாது. புரியுதுங்களா? எக்கு டெவலப் ஆகாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எக்கு டெவலப் ஆகலை அப்படின்னும் போது அந்த பொண்ணு மாதம் மென்சஸ்ன்றது போக மாட்டான். புரியுதுங்களா? புரிஞ்சுக்கும் நினைக்கிறேன். ஸோ இவ்வளோ ரீசன் வந்து இன்ஃபர்டிலிட்டிக்கு ஒரு காரணம். வேறு என்ன காரணம்னா ஏஜ் ரிலேட்டட் இஷ்யூஸ். 30 வயசு மேலே ஆயிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் இன்ஃபர்டிலிட்டி டெவலப் ஆகிறதுக்கு ஏஜ் ரிலேட்டட் இன்ஃபர்டிலிட்டி அது டெவலப் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி 35 to 40 வயசு ஆகிறவங்களுக்கு ரொம்ப ஹார்மோனல் ஆக்ஷனில் வந்து டிமினிஷ் ஆகிட்டே வரும். அதனால் உங்களுக்கு இன்ஃபர்டிலிட்டி டெவலப் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. சரிங்களா? இதெல்லாம் ரீசன். வேறு என்ன ரீசன்னா ஓவர் ஸ்ட்ரெஸ்ஸு, டென்ஷன் இருந்துகிட்டே இருக்கும், சைக்காட்ரிக் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். இல்லைன்னா வெறும் ஸ்ட்ரெஸ்ஸுனாலேயே அது வந்து அதை வந்து அந்த பேஷண்ட் வந்து அவங்களோட உடம்பை அவங்களே ஸ்பாயில் பண்ணிப்பாங்க. அந்த மாதிரி A கிளாஸ் பர்சனாலிட்டிஸு, எக்ஸசிவ் ஸ்ட்ரெஸ் இருக்கவங்க, அதே மாதிரி பார்த்திங்கன்னா சைக்கோட்டிக் டிஸ்டர்பன்ஸ் இருக்கவங்க, இவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபர்டிலிட்டி டெவலப் புரியுதுங்களா? ஸோ இன்ஃபர்டிலிட்டிக்கான காரணங்கள் இவ்வளோ. ஏன் நம்ம வந்து யூட்ரஸில் தொந்தரவு இருந்தால் இன்ஃபர்டிலிட்டி வரும், டியூப்பில் தொந்தரவு இருந்தால் இன்ஃபர்டிலிட்டி வரும், அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஓவரிஸில் தொந்தரவு இருந்தால் இன்ஃபர்டிலிட்டி வரும் அப்படின்னு சொல்கிறேன்னா ஆக்சுவலி என்ன ஆகும் அப்படின்னா மென்சஸ் ஆகி 12வது நாள்லேருந்து ஃபாலிகுல் டெவலப் ஆகும். ஒரு நார்மல் மென்ஸ்ட்ரேஷன் கேர்ளுக்கு, நார்மல் மென்ஸ்ட்ரேட்டிங் கேர்ள், அதாவது 28 நாள்லேருந்து 30 நாளுக்குள்ள ஒரு பொண்ணு தூரம் போகுது. அந்த பொண்ணுக்கு பார்த்திங்கன்னா ஏறக்குறைய 12வது நாள் வந்து எக்கு டெவலப் ஆக ஆரம்பிக்கும். 12வது நாள் டெவலப் ஆக ஆரம்பித்து 16-18க்குள்ளே அந்த எக் வந்து ரப்சர் ஆகிடும். யூஸ்வலாக 12th டெவலப் ஆச்சுன்னா 16க்குள்ளே அது ரப்சர் ஆகிடும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா 13th டெவலப் ஆகும், 18க்குள்ளே ரப்சர் ஆகிடும். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த 12th to 18th வந்து ஓவுலேஷன் டேஸ் ஒரு நார்மலாக மென்சஸ் ஆகிற கேர்ளுக்கு. சரிங்களா? அந்த 12th to 18 வந்து ஓவுலேஷன் நடக்கும். அதாவது ஒரு எக்கு டெவலப் ஆகும். எக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 ஓவரிஸ்லேருந்தும் மாதம் 2 எக்கு வராது. ஒரு மாதம் இப்போ ஜனவரி மாதம் ரைட் ஓவரிலேருந்து வந்துச்சுன்னா பிப்ரவரி மாதம் லெஃப்ட் ஓவரிலேருந்து வரும். அகைன் மார்ச் மாதம் ரைட் ஓவரிலேருந்து ஒரு எக் வரும். இப்படி தான் வந்து எக் வந்து மாற்றி ஒவ்வொரு எக் வரும். சரிங்களா? அந்த ஒரு எக் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 2 சென்டிமீட்டர்ஸ் எக் வந்து ஃபுல்லி மெச்சூர்டி இருக்குது. அந்த அரௌண்ட் 2 சென்டிமீட்டர்ஸ் எக்குக்கு வந்து என்ன ஆகுதுன்னா ஃபுல்லாக வந்து அது ரைப்பன் ஆகும், அது வந்து உடையும், மித்தனோட இணையும், கருவாக தைக்கும். அந்த ஃபுல்லி மெச்சூர்டி எக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா கருவாக உற்பத்தி ஆகிற தன்மை இருக்குது.
இதே 0.5 சென்டிமீட்டர் சீக்கு 0.2 சென்டிமீட்டர் சீக்குலாம் வந்து என்னென்னா கருவா உற்பத்தி ஆகிற தன்மையே கிடையாது. அது எப்படின்னா பிஞ்சி மாங்காய் மாதிரி. அதை வந்து நம்ம பழுக்க வைக்க முடியாது, அது வேஸ்ட்டு தான். இல்லை குட்டி குட்டியாக அப்படியே அதுவே உதிர்ந்துடும், அந்த மாதிரி தான். அதாவது அரௌண்ட் 2 சென்டிமீட்டர் சீக்கு வந்து நம்மளுக்கு வந்து பேபியாக வந்து ஃபர்டைல் ஆகிறதுக்கான எல்லா தகுதியும் அந்த எக்குக்கும் உண்டு. ஸோ இந்த மாதிரி அந்த 12th to 16th டே, ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா 13 to 18th டே கூட அந்த எக்கு டெவலப் ஆகும். எக்கு வந்து நல்ல பெருசாகி வெயிட் பண்ணிவிட்டு, இப்போ கல்யாணம் ஆகாத பொண்ணுன்னு வச்சுக்கோங்களேன், 28வது நாள் வரைக்கும் வெயிட் பண்ணும். அதாவது இப்போ 14th அது ஃபுல்லாக மெச்சூர்ட் ஆகிடுச்சு, 15th ஃபுல்லும் மெச்சூர்ட் ஆகிடுச்சு, 12th to 15 வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 15th ஃபுல்லும் மெச்சூர்ட் ஆகிடுச்சுன்னா 15th அப் டு 27th டே வரைக்கும் அந்த எக்கு வெயிட் பண்ணிவிட்டு, இன்கேஸ் இப்போ கல்யாணம் ஆன பொண்ணுன்னா ஸ்பெர்ம் அதோடு சேர்ந்து கருவாக கிடைக்கும். கல்யாணம் ஆகாத பொண்ணுன்னா அது ரப்சர் ஆகி வெளியே வந்துடும். புரியுதுங்களா? ரப்சர் ஆகி மென்ஸ்ட்ரல் பிளட்ல வெளியே வந்துடும். இது வந்து ஓவலேஷன். கல்யாணம் ஆன பொண்ணாக இருந்துச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ நார்மல் மென்ஸ்ட்ரேட்டிங் கேர்ளுக்கு 12th to 18th டே கணக்கு வச்சுக்கோங்க. 12th to 16th டே, இல்லைன்னா வந்து 14 to 18, 13 to 18 டே, இந்த ரெண்டுத்துல எதுனாலும் வரலாம். அப்போ இன்பிட்வீன் அந்த 16th டே இல்லை 17th டே ரப்சர் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஆணும் பொண்ணும் சேரும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த பொண்ணுனுடைய கருவாய் பிறப்புறுப்பு வழியாக ஸ்பெர்ம்ஸ் எல்லாம் போயிட்டு கருவாய் வழியாக போயிட்டு யூட்ரஸில் ஸ்விம் பண்ணி போகும். ஸ்பெர்ம்ன்றது ஒரு உயிரணுக்கள், அதுக்கு வால் இருக்குது, மண்டை இருக்குது, வயிறு இருக்குது. ஸோ எலிஜிபிள் ஸ்பெர்ம்ஸ், ஆக்டிவ் ஸ்பெர்ம்ஸ் என்ன பண்ணுன்னா, ஒரு பர்சன் இருக்கான், ஒரு ஜென் இருக்கா, அவனுக்கு 60 மில்லியன் உயிரோட்டம் இருக்குன்னா அது என்ன ஆகும்னா மொத்த 60 மில்லியனும் உள்ளே போகும். 60 கொஞ்சம் வெளியே ஓடியாது, ஸ்பில் ஆகிடும், டெட் இருக்கும், ஸ்லட்டிஷ்டி மொட்டை இருக்கும், அதெல்லாம் இருக்குது. மீதி இருக்கிற ஒரு தோராயமும் ஒரு 1000 ஸ்பெர்ம்ஸ் 2000 ஸ்பெர்ம்ஸ் எலிஜிபிள் ஸ்பெர்ம்ஸ்னால் 2000 நீந்திக்கின்னு போயிட்டு யூட்ரஸை ரீச் ஆகி ஃபெலோப்பியன் டியூப்ஸை ரீச் ஆகும்போது என்ன ஆகும்னா, ரீச் ஆகிறதுக்குள்ள இந்த மெச்சூர்டு ரைப்பன் எக் வந்து அந்த ஃபெலோப்பியன் டியூப்ஸ் எடுத்து அந்த ஃபெலோப்பியன் டியூப்ஸோட கை இருக்குது, ஃபிம்ப்ரியா அப்படிம்பாங்க. அந்த ஃபிம்ப்ரியல் வந்து அதை கலெக்ட் பண்ணி ஃபெலோப்பியன் டியூப்ஸ்க்கு கொண்டு வரும். இந்த எக்கு ஸ்விம் பண்ணிட்டு போகும். ஸ்விம் பண்ணிட்டு போயிட்டு ரப்சர் ஆகி ஒரு 12 ஹவர்ஸ்க்குள்ளே எல்லாமே நடக்கும். வித்தின் 2 to 3 ஹவர்ஸ்க்குள்ளே இந்த எக்கு என்ன பண்ணும், ஓடி போயிட்டு அந்த ரப்சர் ஆகி ஃபெலோப்பியன் டியூப்ஸ்குள்ளே வந்துட்டு எக்கை பிடிக்கும். இந்த ஸ்பெர்ம் வந்து ஓடி போய் அந்த எக்கை பிடிக்கும். அந்த மாதிரி ஒரு ஸ்பெர்ம் பிடிக்கிறதுல ஒரு எக்கு, இப்படி ஒரு எக்கு இருக்குன்னா அதை சுற்றி நூற்றுக்கணக்கான ஸ்பெர்ம்ஸ், 1000 கணக்கான ஸ்பெர்ம்ஸ், லட்சக்கணக்கான ஸ்பெர்ம்ஸ் பிடிக்கும். புரியுதுங்களா? லட்சக்கணக்கான ஸ்பெர்ம்ஸ் பிடிச்சாலும் எந்த ஸ்பெர்ம் வந்து கடைசி வரைக்கும் பிடிச்சிட்டே இருக்கும், எனக்கு 24-48 ஹவர்ஸ் வரைக்கும் பிடிச்சிட்டே இருந்து ஒன்றா மல்டிப்ளை ஆகி சைகோட்டாக ஃபார்ம் பண்ணும், அந்த ஸ்பெர்ம் தான் ரியல் ஹீலிங். எல்லா ஸ்பெர்ம்ஸுமே வந்து கருவா கூடுதா? அப்படி கிடையாது. ஒரு ஸ்பெர்ம் வந்து அதை ஃபுல்லும் பைண்ட் பண்ணியே வச்சிருந்து அந்த பைண்டட் சைகோட், அந்த பைண்டட் பார்ட் வந்து என்ன ஆகும்னா பிளாஸ்டோசிஸ்டா ஃபார்ம் ஆகி ஆக்சுவலி என்ன ஆகும்னா, அந்த பைண்டட் பார்ட் நேராக அந்த ஃபெலோப்பியன் டியூப்ஸ் வழியாக வந்து யூட்ரஸை வந்து நோண்டி யூட்ரஸோட சதைகளை லைட்டாக அரிச்சு இம்ப்ளான்ட் ஆகும். ஓகேங்களா? இம்ப்ளான்ட் ஆகி எந்த ஸ்பெர்மும் அந்த எக்கோட நல்ல ஃபியூஸாக இம்ப்ளான்ட் ஆகிருக்கோ அந்த ஸ்பெர்மும் எக்கும் தான் பேபியாக ஃபார்ம் ஆகும். புரியுதுங்களா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதனால தான் நாங்கள் வந்து இந்த யூட்ரஸில் ப்ராப்ளம் இருந்தால், பிசிஓடி இருந்தால், ஓவரினோட இன்சஃபிஷியன்சி இருந்தால், ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருந்தால் கருத்தரிக்காதுன்னு சொன்னோம். புரியுதுங்களா? ஏன் கருத்தரிக்காது? ஏன்னா மெச்சூர்ட் எக்கு அதில் உற்பத்தி பண்ணாது. டியூப்ஸில் ப்ராப்ளம் இருந்தால் ஏன் கருத்தரிக்காது? ஏன்னா டியூப்ஸில் தான் வந்து ரெண்டும் வந்து பின்னி பிணைஞ்சு அதுக்கப்புறம் தான் வந்து யூட்ரஸில் இம்ப்ளான்ட் ஆகுது. ஸோ டியூப்பில் தொந்தரவு இருந்தால் அதெல்லாம் எப்படி பின்னி பிணைய முடியும்? சரி, அங்கேயும் முடிஞ்சிருச்சு. கருப்பை எண்டோமெட்ரியோசிஸோ அடினோமலிசிஸோ இல்லை கருப்பை எண்டோமெட்ரியல் திக்னஸோ எண்டோமெட்ரியேட்டிஸோ தான் எப்படி அது வந்து அந்த சதையை நோண்டி இம்ப்ளான்ட் ஆகாது. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி கருவாயில் பிரச்சனை இருக்குன்னா ஸ்பெர்ம் உள்ளே போகும்போதே நோய்வாய், நல்லா இருக்க ஸ்பெர்ம் நோய்வாய்ப்பட்டுரும். இன்ஃப்ளமேஷன் இருந்தாலும் இந்த கிருமி இருந்தாலும் அந்த கிருமி இந்த ஸ்பெர்மை பிடிச்சிக்கும். ஸ்பெர்மும் ஒரு உயிரோடு ஸ்பெர்மை பிடிச்சிக்கும். ஸோ இதனால் இவ்வளோ காரணத்தினால குழந்தையின்மை ஏற்படுது அப்படின்னு நான் எதுக்கு சொன்னேன் இப்போ புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருச்சுன்னு. ஸோ இது எல்லாமே வந்து குழந்தையின்மைக்கான காரணம். அகைன் இப்போ குழந்தையின்மைக்கான காரணத்தை பார்த்தோம். குழந்தையின்மைக்கான இன்வெஸ்டிகேஷன் என்ன அப்படின்னா டிபெண்ட்ஸ் அப்பான் த பெத்தாலஜி. எதுவாக இருந்தாலும் 3 விஷயம் பண்ணும். அதாவது இன்னொன்று காரணம் வந்து பிட்யூட்டரி ஹார்மோன், ஹைப்பர் செக்ரேஷன் ஆஃப் பிட்யூட்டரி ஹார்மோனும் ஒரு காரணம். எதுவாக இருந்தாலும் இன்வெஸ்டிகேஷன் பண்ணும். அது ஹார்மோனல் அசே பண்ணால் தெரிஞ்சிடும். இப்போ இன்கேஸ் பிட்யூட்டரி ஹார்மோன் ஹைப்பர் செக்ரேஷன் வந்து நம்ம ஹார்மோனல் அசே பார்க்கணும். பொதுவாக 2 வந்து முக்கியமாக நாங்கள் எந்த கேர்ள்ஸ் இருந்தாலும் பார்ப்போம் இன்ஃபர்டிலிட்டி. ஒன்று அவங்களோட யூஎஸ்ஜி பெல்விஸ், இன்னொன்று அவங்களோட ஹெச்எஸ்ஜி
ஓகேங்களா. அவங்களோட கருக்குழாய் பரிசோதனை இது 2 பார்த்தா அவங்களுக்கு என்ன கம்ப்ளைண்ட்ஸ்ன்றது தெரிஞ்சிடும். இதுக்கு மேலே தைராய்டும் ஒரு ப்ராப்ளம். தைராய்டு இருக்கிற பேஷண்ட்ஸே வந்து நிறைய பண்ணுவாங்க, எனக்கு தைராய்டு இருக்குங்க, ஹைப்போதைராய்டு இருக்குது, ஹைப்பர் தைராய்டு இருக்குது. அப்போ மொத்தமாக மெயினாக செக் பண்ண வேண்டியது 2 என்னென்னா, ஒன்று யூஎஸ்ஜி பெல்விஸ், இன்னொன்று டியூபல் டெஸ்ட். இன்கேஸ் நம்மளுக்கு அந்த பிள்ளைக்கு தைராய்டு இருக்குன்னு சஸ்பெக்ட் பண்ணால் நம்ம வந்து ஒரு தைராய்டு ப்ரொஃபைல் பார்க்கலாம். பிட்யூட்ரி ஹார்மோன் ஹைப்பர் செக்ரேஷன் இருக்குன்னு சஸ்பெக்ட் பண்ணால் நம்ம பிட்யூட்ரி ஹார்மோனல் அசே பார்க்கலாம். ஓகேங்களா. இது 4 பண்ணால் என்ன காரணன்றது கண்டுபிடிச்சிட முடியும். மெயினாக நாங்கள் ஃபஸ்ட்டு 2 தான் பண்ணுவோம். ஒன்று வந்து யூஎஸ்ஜி பெல்விஸ், இன்னொன்று டியூபல் டெஸ்ட். இது 2 பண்ணால் அந்த பொண்ணு குழந்தை பெற்றுக்க முடியுமா முடியாதா? குழந்தை இப்போ கல்யாணம் 5 வருஷம் ஆகுதுன்னா 5 வருஷம் கருத்தரிக்காமல் இருக்கிறதுக்கு அந்த பொண்ணு காரணமா, அவங்க ஹஸ்பண்ட் காரணமா? இன்கேஸ் 2 பேரும் காரணம்னா அந்த பொண்ணு எத்தனை சதவீதம் காரணம், உங்கள் ஹஸ்பண்ட் எத்தனை சதவீதம் காரணம்? குழந்தைன்றது மாதத்துக்கு 1 அட்டம்ப்ட் தான் செய்ய முடியும். 1 அட்டம்ப்ட் செஞ்சால் 1 அட்டம்ப்ட்லேயே கரு கூடிடுமா, இல்லை 5-6 அட்டம்ப்ட் செய்ய வேண்டி வருமா, எல்லாமே நாங்கள் சொல்லிடுவோம். குழந்தைன்றது நேச்சுரல் கன்செப்ஷன் பாசிபிளா, இல்லை ஆர்டிஃபிஷியல் மெத்தட்ஸ் தான் நம்ம அடாப்ட் பண்ணோமா, எல்லா டீட்டெயிலும் இந்த 2 செக்கப் பார்த்தா தெரிஞ்சிடும். பேசிக் 2 செக்கப் சொன்ன பார்த்தீங்களா, இது 2 பார்த்தா தெரிஞ்சிடும். தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அதுக்கான காரணங்கள் கண்டுபிடிச்சா நோயை வந்து ஈஸியாக கிளியர் பண்ணிக்கலாம். காரணத்தை கண்டுபிடிச்சி அந்த காரணத்தை நிவர்த்தி பண்ணும்போது ஈஸியாக குழந்தை பார்த்துக்கலாம். வயசு கணக்கு இல்லை, 46 வயசு கூட இந்த கிளினிக்கில் நாங்கள் கருத்தரிப்பு வச்சுருக்கோம். மெனோபாஸ் ஆன லேடிஸ் கூட குழந்தை நிற்க வச்சுருக்கோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா டியூப் ஆப்ரேஷன் பண்ணிகிட்டு இருப்பாங்க, ஃபர்டிலிட்டி போதும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த என்ன சொல்லுவாங்க, டியூபை வந்து கட் பண்ணி இது பண்ணியிருப்பாங்க, டியூபல் லிகேஷன் அது பண்ணியிருப்பாங்க. குடும்ப கட்டுப்பாடு ஆப்ரேஷன் பண்ணியிருப்பாங்க, அதாவது டியூபல் லிகேஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி குடும்ப கட்டுப்பாடு ஆப்ரேஷன் பண்ணவங்களுக்கும் ரீகனலைசேஷன் பண்ணலாம். அந்த டியூப்ஸை வந்து அந்த கட்டி இருக்க டியூப்ஸை எடுத்து இணைச்சி திருப்பி கருத்தரிப்பு வைக்கலாம். இந்த மாதிரியும் பண்ணுறோம். எப்படி பண்ணுறோம் அப்படின்னீங்கன்னா, வித் ஹெல்ப் ஆஃப் ஹோமியோபதிக் மெடிகேஷன்ஸ். அதே ஹோமியோபதிக் மெடிகேஷன்ஸில் பார்த்தீங்கன்னா இன்ஃபர்டிலிட்டி தி பெஸ்ட் மெடிசன்ஸ் நிறைய இருக்குது. கோர்ஸ் பார்த்தீங்கன்னா 4 to 4.5 months கோர்ஸ் தான். இந்த ஹோமியோபதிக் மெடிகேஷன்ஸ் இன்ஃபர்டிலிட்டிக்கான ட்ரக்ஸ் எடுத்துகிட்டு கூட நாங்கள் லைஃப் ஸ்டைலில் சில மாடிஃபிகேஷன் சொல்லுவோம். அந்த மாடிஃபிகேஷனும் ஃபாலோ பண்ணிக்கலாம்னா ஈஸியாக வந்து குழந்தை பெற்றுக்க முடியும். புரியுதுங்களா. மேலும் இதுக்கு மேலே எங்கள் வீட்லேயே இந்த மாதிரி இன்ஃபர்டிலிட்டி கேசஸ் இருக்கிறாங்க, நாங்கள் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னாலும், இல்லை எங்களுக்கே குழந்தை இனிமேல் ப்ராப்ளம் இருக்குங்க உங்களை பார்க்கணும் அப்படின்னாலும், எங்களோட வீடியோ போட்டுட்டு இருக்கும்போதே எங்களோட ஃபோன் நம்பர் வந்து அப்லோட் ஆகிருக்கும். அந்த ஃபோன் நம்பர் கான்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி எங்கள்கிட்ட பேசிக்கலாம். மேலும் இன்னொரு டாப்பிக்கோட இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.